ஹாய், வெல்கம் டு எம் லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, வெரிஃபை தட் டோ எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆர் கமா தீட்டா இன்ட்டு டோ ஆர் கமா தீட்டா பை டோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1. இது வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே நல்லா கவனிங்க. இப்போ என்ன வேணும்னு கேட்டால் டோ எக்ஸ் அண்ட் டோ ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டா வேணும். நான் எக்ஸையும் ஒய்யும் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு என்ன வேணும் இங்கே பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ ஆர். இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு கீழே ரெண்டோடையும் பண்ணணும். டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ தீட்டா வேணும். அடுத்து டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா. மேலே இருக்கிறத கீழே இருக்க ரெண்டுத்தோட வச்சு இங்கே பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது 1 ஆகிடும். 1 இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. டோ எக்ஸ் பை டோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணோன்னா ஆர் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இப்போது எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா நம்ம பண்ணிட்டோம். அடுத்து ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் தீட்டா பண்ணுவோம். ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இது கொஸ்டினில் இருக்குது. டோ ஒய் பை டோ ஆர்னா ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, சைன் தீட்டா மட்டும் இருக்கும். டோ ஒய் பை டோ தீட்டானா ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இப்போ இந்த டேர்மை நம்ம எடுத்து எழுத முடியும். எப்படி? டோ எக்ஸ் ஒய் பை டோ ஆர் கமா தீட்டா ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ ஆர் இந்த இடத்துல ஃபஸ்ட்டில், செகண்டில் டோ எக்ஸ் பை டோ தீட்டா அதே லைனில், அதாவது இந்த எக்ஸை வச்சு கீழே இருக்கிறத வச்சு ஃபஸ்ட் லைன், அடுத்து ஒய்யை வச்சு டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா செகண்ட் லைன். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டோ எக்ஸ் பை டோ ஆர் என்னது காஸ் தீட்டா, டோ ஒய் பை டோ ஆர் வந்து சைன் தீட்டா, டோ எக்ஸ் பை டோ தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா, டோ ஒய் பை டோ தீட்டா வந்து ஆர் காஸ் தீட்டா. இது வரையும் நம்ம எழுதிட்டோம். இப்போது இதை நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஆர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், ஆர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்தில் ஆரை நான் காமனாக எடுத்துகிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஐடென்டிட்டி. அதோட ஆன்சர் 1ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆர் இன்ட்டு 1 விச் இஸ் ஆர். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பார்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதையும் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி 1 வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எப்படி? டோ ஆர் பை டோ எக்ஸ் வேணும், டோ ஆர் பை டோ ஒய் வேணும். ஸோ டோ தீட்டா பை டோ எக்ஸ் வேணும், டோ தீட்டா பை டோ ஒய் வேணும். இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா நான் கொஸ்டின்லேருந்து எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் எனக்கு கொஸ்டினில் கொடுத்த விஷயங்கள் தான். எக்ஸு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஆர் சைன் தீட்டா. நமக்கு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவை எக்ஸ் அண்ட் ஒயில் கொண்டு வரணும். ஸோ இப்போது எக்ஸ் அண்ட் ஒயில் வேணுமா? அந்த பாருங்கள், ஆர் சைன் தீட்டா பை ஆர் காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இங்கே ஒய் பை எக்ஸு, ஆர் கேன்சல் ஆகிடும், டேன் தீட்டா வந்துடும். ஸோ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எப்படி ஆர் கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அந்த லாஜிக் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஏன்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணனா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆர் ஸ்கொயராக காமனாக எடுத்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அது பை ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1, தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அப்போ ஆர் என்ன வரும் உங்களுக்கு? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது நமக்கு வேண்டியது என்ன? ஆக்சுவலாக நமக்கு டோ ஆர் பை டோ எக்ஸும் டோ ஆர் பை டோ தீட்டாவும் வேணும். டோ ஆர் பை டோ எக்ஸு, டோ ஆர் பை டோ ஒய், டோ தீட்டா பை டோ எக்ஸு, டோ தீட்டா பை டோ ஒய், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேணும். கண்டுபிடிப்போமா ஒன்றுனா? இப்போ ஆறுன்றது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஹாஃப் முன்னாடி வருது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப் மைனஸ் 1, அதாவது மைனஸ் ஆஃப். அடுத்து இன்டர்னல் டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயரை பார்ஷியலாக பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்குது மேலே, இது பவர் மைனஸ் ஆஃப்னா கீழே ரூட்டில் வந்துடும். ஓகேவா? பவர் மைனஸ் ஆஃப்னா கீழே பவர் ஹாஃபில் வரும் டினாமினேட்டரில், அதாவது டினாமினேட்டரில் ரூட் வந்துடும். அடுத்து டோ ஆர் பை டோ ஒய், இதுவும் அதே தான். இந்த மைனஸ், இந்த ப்ளஸ் ஆஃப் முன்னாடி வந்துடும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப்னு வரும், இன்டூ இன்டர்னல் டிஃப்ரென்சியேஷன், இது 0, இது ப்ளஸ் 2y, அதாவது இது 0 ஆகிடும், இங்கே 2yன்னு வரும். அப்போது
இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் பை இந்த ஹாஃப் எப்படி வரும் மைனஸ் ஹாஃப் கீழே போனால் ப்ளஸ் ஹாஃப் அதாவது ரூட்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்து டோ ஆர் பை டோ எக்ஸும் டோ ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டோ ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி டோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டோ எக்ஸும் டோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். டோ தீட்டா பை டோ எக்ஸ் டேன் இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன 1 by 1 plus x ஸ்கொயர் 1 by 1 plus வாட் இஸ் எக்ஸ் இதோட ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இன்டூ இன்டர்னல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எப்படி பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அது மேலே வந்ததுன்னா ஒய் பக்கத்தில் எக்ஸ் பவர் -1 வரும். ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி வரும் -1 எக்ஸ் பவர் -2. அந்த நெகட்டிவ் இது எக்ஸ் பவர் -2 போது டினாமினேட்டருக்கு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது பாருங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பை எக்ஸ் ஸ்கொயர் அது மேலே கொண்டு வந்துட்டேன். இங்கே -y பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது -y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது டோ தீட்டா பை டோ எக்ஸ். அடுத்து டோ தீட்டா பை டோ ஒய் பாருங்கள். இதுக்கு tan இன்வர்ஸ்க்கு அதே மாதிரி தான் 1 by 1 plus x ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். அப்போ ஒய் பண்ணணும் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் அது கான்ஸ்டன்ட் கீழே இருக்கும். ஸோ 1 by x இதையும் மறுபடியும் எல்சிஎம் எடுத்து நம்ம பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மேலே வந்துடும். இந்த எக்ஸில் அது ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எழுதிடலாமா நம்ம? இங்கே பாருங்கள் டோ ஆர் டோ தீட்டா பை டோ எக்ஸ் ஒய். இது எப்படி எழுதணும்? டோ ஆர் பை டோ எக்ஸ் டோ ஆர் பை டோ ஒய். மேலே இருக்கிறது ஒன்றா கீழே இருக்க எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோல். அடுத்து செகண்ட் ரோ டோ தீட்டா பை டோ எக்ஸ் டோ தீட்டா பை டோ ஒய். இது எல்லாமே பண்ணியாச்சா? உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாத்தோட ஆன்சரும் நான் மேலே இப்போ கண்டுபிடிச்சோம். இங்கே எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். டோ ஆர் பை டோ எக்ஸ் டோ ஆர் பை டோ ஒய் டோ தீட்டா பை டோ எக்ஸ் டோ தீட்டா பை டோ ஒய் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அதை அப்படியே நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? ஃபஸ்ட்டு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் இது ஒரு ஃபுல் டேர்ம் இருக்குது, இது ஒரு ஹாஃப் டேர்ம் இருக்குது. அதாவது ஹோல் பவர் 1 இது ஹோல் பவர் ஹாஃப். அப்போது 1 + half இஸ் 3/2. புரியுதா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 3/2 மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் திஸ் சைடு மல்டிப்ளை பண்ணணும். அதில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஒய் ஸ்கொயர் பை இதே மாதிரி தான் ஹோல் பவர் 1 இன்ட்டு ஹோல் பவர் ஆஃப் இஸ் ஹோல் பவர் 3/2. இப்போது இது ரெண்டும் சேம் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். டினாமினேட்டர் வச்சு அப்போ மேலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது என்னது? ஆக்சுவலாக ஹோல் பவர் 1. கீழே இருக்க 3/2 என்னது? ஒரு 1ம் ஒரு ஹாஃபும் சேர்ந்துருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிட்டா மீதி அந்த ஹாஃப் மட்டும்தான் இருக்கும். அதாவது வாட் இஸ் யோர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அது நமக்கு தெரியும். தட் இஸ் யோர் ஆர். இந்த பாருங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் இஸ் யோர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் எ ஆர். ஸோ 1/rன்னு இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மோடைய ஆன்சர் வந்து ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்மோடைய ஆன்சர் அதாவது டோ எக்ஸ் அந்த இது டோ எக்ஸ் ஒய் பை டோ ஆர் தீட்டா ஈக்குவல் டு ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இது. இப்போ செகண்ட் பார்ட் இது நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். அது 1/rன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? எல்ஹெச்எஸ் அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது ஆர்னு கண்டுபிடிச்சோம், இது 1/rன்னு கண்டுபிடிச்சோம். கேன்சல் பண்ணால் 1. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. தேங்க்யூ.